ஸ்லோ லிவிங் காம் விலாக்ஸ்க்காக ஆரம்பித்த நம்மளோட சேனல் இப்படி கரடுமுரடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள். குறிப்பாக கிளட்டர். 2023 வரைக்கும் என்னோட லைஃப்பில் ஃபுல்லாக ஒரு செகண்ட் தாட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் எங்கள் நேட்டிவ் பிளேஸில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்கள். அப்பா இறந்தப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம். அந்த நேட்டிவ் பிளேஸில் இருந்த வீட்டையும் அதுக்குள்ளே இருந்த பொருட்களையும் டச்சே பண்ணலை. அங்கே போனாலே அப்பா ஞாபகம் வருது, ரிலேட்டிவ்ஸோட தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டையே அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சுமையாகவே இருக்கும். நிறைய தடவை நான் அந்த வீட்டை வித்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன். அம்மா நான் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அது பூர்வீக வீட்டை வித்துட்டா சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது, எக்கனாமிக்கலாக டவுன் ஆகிட்டோன்னு நினச்சிப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சிருக்க சொன்னாங்க. ஸோ நான் மட்டும் சென்னையிலேருந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப மழை பெஞ்சா எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய பெரிய பெரிய மரமாக இருந்தது. அதனால நான் நியூஸ் பார்த்துட்டே இருப்பேன். நான் எவ்வளவோ அழகான இடங்கள்ல இருந்திருந்தாலும் நான் அதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை. நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டே இருப்பேன். அதோட அப்பா இறந்தபோது அந்த துக்கத்தை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸே கிடைக்கல. ரீசன் என்னென்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி பற்றி, என்னோட லைஃப்பை பற்றியெல்லாம் அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களெல்லாம் மெதுவாக அனுப்பி வச்சுட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்து இங்கே நான் என்னோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ அங்கே போனதும் ஃப்ரெஷ்ஷாக எல்லா ஞாபகமுமே வந்து நான் திருப்பியும் ரொம்ப சிக்காயிட்டேன். சில நேரங்களில் சின்ன வயசில் நம்மளை சுற்றி இருந்தவங்க, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் சொன்ன எல்லா வார்த்தைகளும் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. என்னோட சைல்ட்ஹுட்டும் அப்படியே ஞாபகம் வந்தது. அந்த சைல்ட்ஹுட்டில் இருந்த நிறைய விஷயங்கள் என்னோட 20s 30s பாதிச்சிருக்கு, என்னோட கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, என்னோட பயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் நிறைய விஷயங்கள் இழந்திருக்கும். அது ஒரு வேல்யூ இல்லாத பயம் அப்படின்னு தெரியும் போது அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, சமாதானப்படுத்திக்கவே முடியல என்ன. ஸோ மொத்தமாக சேர்த்து அந்த பொருட்களை எல்லாம் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சும் போது மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, வெயிட் அதிகமாச்சு. பொதுவாக அதெல்லாம் பொருட்களே கிடையாது, மேலோட்டமாக பார்க்கும்போது தான் அப்படி தெரியுது. அது எல்லாமே நம்மளோட பாஸ்ட் லைஃபுக்கான எவிடன்ஸ். அதை நம்ம எப்போதுமே வச்சிக்கவே கூடாதுங்கிறது தான் எனக்கு அப்போ தோணுச்சு. அந்த டைமில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம பொருட்களை நம்ம வாழும்போதே கிளியர் பண்ணிடணும். அந்த பொருட்களை நம்ம வச்சுருந்தோன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன், கில்ட் எல்லாம் வரும். பணம், வேல்யூ, ஃப்யூச்சர் அப்படின்னு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட பழைய ஜுவல்லரி, ஃபர்னிச்சர், அப்ளையன்ஸ் எல்லாத்தையுமே நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். திருப்பி வாங்கும் பொழுது கூட அதே கலரில் வாங்காமல் வேறு பிராண்டில் அந்த மாதிரி பழைய ஞாபகமே இல்லாமல் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த பொருட்களில் கூட திருப்பி பழைய வாழ்க்கையே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. இதை பற்றி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது, அதுவும் பெண் பிள்ளைங்க பேசினா சுத்தமாக பிடிக்காது. அது அபசகுணமாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் அதை நேரடியாக ஹேண்டில் பண்ணும் பொழுது, ப்ராக்டிக்கலாக அதில் இருக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். இப்போது அந்த வீட்டுக்குள்ளே நிறைய புடவைங்க இருந்தது, நிறைய பாத்திரம் இருந்தது, ஃபர்னிச்சர் இருந்தது. அந்த வீட்டிலே இருந்தது தவிர எனக்காகன்னு வாங்கின பொருட்கள் அதெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாமே புதுசு தான். நான் அது புதுசாக இருக்கும்போதே கொடுத்துடலாம் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த சாரீலாம் யூஸ் ஆகாது, என்னால் கட்ட முடியாது அப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதில் நிறைய பார்டர் இருக்கும், பளபளன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த ஊரில் நல்லா இருக்கும், வாங்கி வச்சுருந்தாங்க. என்னால் ஒர்க் பிளேஸில் கட்ட முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. சாரியே இப்போ நான் யூஸ் பண்ணலை. ஸோ அவ்வளோ பொருள் இருந்தது. அதெல்லாம் புதுசாக இருக்கும்போதே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் சாதத்தை வச்சு வீணாக்கி அப்புறம் 4 நாள் கழித்து கொட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் ஆச்சு. ஃபுல்லாகவே வந்து துருப்பிடு, எல்லாமே பாத்திரம் எல்லாம் வந்து பழசாயிடுச்சு, ஸ்க்ராப் அளவுக்கு தான் போச்சு. அதை நம்ம வந்து புதுசாக இருக்கும்போது யார்கிட்டையாவது கிஃப்டாக கூட கொடுத்துருக்கலாம். அது மாதிரியும் அந்த பொருளை கொடுக்க முடியல. தென் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். பொதுவாக அந்த பெண் பிள்ளைங்களுக்கு பாத்திர புடவையெல்லாம் சேர்த்தே வைக்காதீங்க, அதெல்லாம் தேவையே படாது. இப்போ நாளுக்கு ஒரு புடவை வருது, புடவையே கட்ட மாட்டேங்கிறாங்க, பாத்திரமே இப்போ எல்லாம் தேவைப்படலை. இந்த மாதிரி தான் எல்லாமே மாறி போச்சு காலம் எல்லாம். அதனால அதெல்லாம் தேவையே இல்லை. தென் இந்த மாதிரி ஒரு வீடு,
இந்த மாதிரி யூஸ் ஆகாத ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க. என்னோட ஃப்ரெண்டு சொல்லுவார், அதெல்லாம் வச்சுக்கலாம், நம்ம வந்து கடைசி காலத்தில் போய் அங்கே செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் போய் நம்ம அங்கெல்லாம் செட்டில் ஆகவே முடியாது. நானே அங்கே வந்து ரொம்ப சின்ன வயசில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ நான் அங்கே போகும்பொழுது நான் கேள்விப்படாத நிறைய விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க. மறுபடியும் அந்த ஜாதி பற்றினது, இன்னும் பழைய பழக்கங்கள், இன்னமும் அந்த ஜட்ஜ் பண்ணுறது, பெண்கள் வெளியில் போன இந்த மாதிரி தான் இன்னமுமே அந்த ஊரில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால அங்கே போய் திருப்பியும் இருக்க முடியாது, நம்ம குழந்தைங்களையும் வளர்க்க முடியாது. இப்போ நான் இருக்கிற இடமும் கிராமம் தான், ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் வெளியிலேருந்து வந்திருக்கேன். அதனால் என்கிட்ட வந்து அவங்க அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற பழக்கங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அது நம்ம ஊராக இருக்கிறதுனால இப்போ நமக்கு ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட யாரும் பேசவே மாட்டாங்க, நமக்கு செட் ஆகாது. பட் இங்கே அப்படி கிடையாது இல்லையா? இப்போ எல்லாருமே நம்மக்கிட்ட பழகிட்டாங்க. ஏன்னா நான் வெளியிலேருந்து வரும்பொழுது அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்களாம் இங்கேயே இருக்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இதே மாதிரி இந்த ஊர்லேயும் நிறைய பேருக்கு இது சொந்த ஊராக இருந்திருக்கும் இல்லையா? நம்ம நேட்டிவ் பிளேஸை விட இது ரொம்ப கிராமம். இருந்தாலும் என்னால் இங்கே இருக்க முடியுதுல்ல. அது மாதிரி நம்மளோட லைஃப்பில் தெரிஞ்சவங்களா இருக்கிறவங்க தான் நம்மளை ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம கடைசி காலத்துலலாம் போய் அதை அனுபவிக்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்ஸ் தேவையில்லை அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி புரிய வச்சு அதை வந்து கொடுத்துட்டு வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கோங்க. இல்லை அவங்களுக்கு புரியல, அது மேலே அவங்க ரொம்ப வந்து அப்சஷனாக இருக்காங்க, அது வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அவங்களே எடுத்துக்க சொல்லுங்கள். இப்போ என்னை வந்து வச்சிருக்க சொன்னாங்களே தவிர அந்த இடத்துல காம்பவுண்ட் விழுந்தாலோ இல்லை அந்த வீட்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுனாலோ ஏதாவது பிரச்சனை, இப்போ திருடங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த இதே மாதிரி பூட்டி இருந்த வீடெல்லாம் உடச்சிட்டாங்க, டோரெல்லாம் உடைச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அது மன கஷ்டம். எனக்கு வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதில் என்னெல்லாம் பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லாமே வந்து எனக்கு தான் பிரச்சனை. அவங்க சும்மா சொல்லுவாங்க வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு. ஸோ இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கிளியராக பேசி இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு லாங் ட்ராவல் எனக்கு ட்ராமாவாச்சு, மழை ட்ராமாவாச்சு, நான் வந்து இவ்வளோ நாள் என்னோடய லைஃப்பை அனுபவிக்கவே இல்லை, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்லாம் நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா அதெல்லாம் எனக்கு வந்து முன்னாடியே கிளியர் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்களுக்கு புரியலையே. அப்படி புரியாத போது செய்ய முடியாதுன்னு முன்னாடியே சொல்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி ஒரு இடம் வந்து சும்மா இருந்தது அப்படின்னா அதில் நிறைய மரம், செடி, கொடி, குப்பையெல்லாம் சேர்ந்துரும். அதில் வந்து நிறைய விஷப்பூச்சிகள் தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோ பெரிய இடத்துல நிறைய காடு மண்டி இருந்ததுன்னா நெய்பருக்கு பயமாக இருக்கும், குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறதுக்கு சும்மாவே பயமாக இருக்கும். அடுத்ததாக அந்த காம்பவுண்ட்லாம் ரொம்ப பழசு, திடீர்னு மழையில் விழுந்துரும். அவ்வளோ பெரிய காம்பவுண்டுக்கு திருப்பி செலவு பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ அதே அந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க, அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அங்கேயே இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். அடுத்ததாக பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, உள்ள சாக்கடை தண்ணியை விடுறது, இல்லை ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஊர்லேருந்து போய் அவங்க முன்னாடி போய் அவங்க வீட்டு கதவை தட்டி நான் வந்து கேட்பேன், ஏன் மாப்பிள்ளாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படின்னு. அவங்களாம் யாரோ என்னமோ எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ, எப்பயோ வெளியிலேருந்து கல்யாணம் ஆகி வந்த பொண்ணுங்க, அவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். நம்ம அதெல்லாம் கேட்காம வந்துடலாம். ஆனால் வந்து பார்த்துட்டு போயிடுச்சு பாரு அது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக சும்மா போய் கேட்குறது. இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பண்ண முடியலன்னு சொல்லும் பொழுது இதை பண்ணி தான் ஆகணும்னு யாரும் சொல்லலை இல்லையா? நம்மளோட லிமிட்ஸையும் பவுண்ட்ரியையும் முதல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்புறம் நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. நான் ஒவ்வொரு தடவையும் அங்கே போயிட்டு வரும்பொழுதும் என்னோட பழைய ஞாபகங்கள் எனக்கு வந்துடும். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தவிர அங்கே இருக்கிறவங்க வந்து பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு என்னவோ கத்தியால் கீறுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆறி சரியாகிறதுக்கு 7-8 மாதம் ஆகிடும். நம்மளே தேவையில்லாமல் போய் அது திருப்பி திருப்பி வந்து நம்ம அந்த மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணும். நம்மளே தேவையில்லாமல் ஒவ்வொருத்தட்டையும் போய் அட்டண்டன்ஸ் போட்டோ பண்ணுங்க, பேசுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணும். நம்மளும் வந்து ஒரு வீடு வாங்கும்போது நம்ம அந்த வீட்டில் எதுக்காக வாங்குகிறோம், ஏன் வாங்குகிறோம், நம்ம எத்தனை நாள் அங்கே இருக்க போகிறோம், அந்த மாதிரி எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கிட்டு அந்த வீடுங்களெல்லாம் வாங்கினா நல்லது. வீட்டிலலாம் ரொம்ப அதிகமாக காசு போட்டு செலவு பண்ணி பெருசாக கட்டுறது, நிறைய டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக இருந்தால் போதும் வீடு.
எப்போ வேணாலும் நம்ம அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி போகிற மாதிரி இருந்தால் அது மேலே போய் பாசம் சென்டிமெண்ட்லாம் நம்ம வைக்க வேண்டியதில்லை. நம்ம எங்கே இருந்தாலும் அதுதான் நம்மளோட வீடு. இது நம்ம வாழ்ந்து முடிச்ச ஒரு மிச்சம் மாதிரி தான் அந்த வீடுகள் எல்லாம். ஸோ அதில் இருக்கிறத வச்சு குழந்தைங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள காலத்தோடு அவங்க ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். அதுக்கு வந்து முதல்ல நம்மளோட கிளட்டர்ஸை நம்ம வந்து காலத்தோட கிளியர் பண்ணிடணும். நம்மளோட குப்பைங்களை எடுத்துகிட்டு போய் குழந்தைங்கள்ட்ட கொடுத்து அதை அவங்க கிளியர் பண்ணுறதுக்கே அவங்க வாழ்க்கையில் பல நாள் ஆகிடும், பல வருஷம் ஆகிடும். இது மனசில் ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், சில மெச்சூர்டு பேரண்ட்ஸ் எப்போதுமே வந்து இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சொத்து வீடு இதெல்லாம் அவங்களுடைய இறுதி காலம் வரும்பொழுது அவங்களாவே கரெக்டாக வந்து விற்றுட்டு என்னென்ன பண்ணணுங்கிறத யோசித்து பண்ணிவிட்டு அவங்க ஒரு சின்ன வீட்டுக்கு மூவ் ஆகி அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் மெச்சூரிட்டி. அதுக்காக அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. இப்போ அந்த வீடுங்களுக்காக பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள விட்டு பேர குழந்தைங்கள விட்டு பிரிஞ்சு அவங்க அந்த தனி வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, அவங்க தனியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. சில பேர் தனியாக இருக்கும்போது இறந்துடுறாங்க. அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் வாழ்நாள் முழுக்க பெரிய குற்ற உணர்வையும் ஏற்படுத்தும். நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து மெட்டீரியலோட வாழ்கிறது, வீடுங்களோட வாழ்கிறது, இந்த மாதிரி உயிரில்லாத பொருட்களோடு வாழ்கிறது அப்படிங்கிறது லைஃப் கிடையாது. நம்மளோட குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட நம்மளோட காலத்தை கழிக்கிறது அப்படிங்கிறது தான் சந்தோஷமான விஷயம். சும்மா இந்த மாதிரி ஒரு இது மேலெல்லாம் பற்று வச்சு ரொம்பவும் அற்புதமான வாழ்க்கையை வந்து வீணடிச்சுக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னுமே நான் குழந்தையிலேருந்தே நான் வந்து பார்த்த போதே சில வீடுங்கள்லாம் பங்களா மாதிரி பெரிய பெரிய வீடாக இருக்கும். அதெல்லாம் பழைய வீடு. அப்போவே அதில் வந்து வருஷமெல்லாம் வந்து 1896 அந்த மாதிரி எழுதியிருக்கோம். நான் குட்டி குழந்தையா இருக்கும்போது பார்க்கும்போதே. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு 100-150 வருஷம் இருக்கும் அந்த வீடெல்லாம் நல்லா தான் இருக்கும், பெரிய பங்களாவாக இருக்கும். பட் அந்த வீடுக்காக அதில் யாராச்சும் ஒருத்தர் அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு உள்ளே இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த வீடை விட முடியாது, தொடச்சி அதை க்ளீன் பண்ணிட்டு அதை பராமரிச்சுட்டு அதுக்குள்ளேயே இருப்பாங்க. வீடெல்லாம் அப்படியே தூசி படிஞ்சிருக்கும், அமைதியாக இருக்கும். உள்ளே யாராச்சும் ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இருப்பாங்க, அது வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை ஒரே ஒரு ஆண் இருப்பாங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் தான் இப்போ உயிரோடு இருப்பாங்க. யார் கூடயுமே பேசாமல் அந்த வீட்டில் தனியாக அந்த வீட்டுக்காகவே அர்ப்பணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க அவங்களோட பேர குழந்தைங்களோ கூப்பிட்டுருப்பாங்க, வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க, அது வேண்டாம் அந்த வீடு அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க கேட்காம பிடிவாதமாக அதிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க இறந்த அப்புறமும் கூட அந்த வீட்டை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அது வந்து இடிக்க முடியாது, பில்டிங்லாம் நல்லா இருக்கும். அந்த பழைய வீட்டை வாங்கிறதுக்கு பெரும்பாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. லேண்ட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், வீட்டுக்கு வேல்யூ இருக்காது. அதனால இவங்களுக்கு கொடுக்க மனசு வராது. அதோடு இல்லாமல் விலை அதிகமாக ஏறிட்டே இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது வாங்குறவங்களும் அந்த வீட்டை வாங்கி ரிப்பேர் பார்த்து அதில் இருக்கணும்லாம் விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு வீடெல்லாம் மாடர்னாக எவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸோட பலன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர நம்ம இந்த பழைய வீடுங்கள்லாம் நம்ம இருக்க முடியாது. அதை யாரும் வாங்கி அதில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, இடிக்கவும் மனசு வராது. இது மாதிரி அது ஒரு குழப்பம். அதுக்கு தான் இந்த மாதிரி பூர்வீகமாக இருக்கிற வீடு இதெல்லாம் பற்றின முடிவுகளை வந்து காலம் தாழ்த்தாமல் நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வீடெல்லாம் ரொம்ப குட்டி சாதாரணமாக இருந்துச்சு, அதனால மூவ் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே பெரிய பெரிய இடமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் விற்க முடியாது. அதோட வாரிசுகள்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. அப்பப்போ லீவ் போட்டுட்டு வந்து அதை வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, விற்க முடியாது. ஸோ எல்லாரும் வந்து அது ராசி இல்லாத வீடு அப்படி வேற சொல்லிடுவாங்க. அதனால இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் அவங்கவுங்க காலகட்டத்திலேயே பண்ணிடுறது நல்லது. சில பேருக்கு வந்து தென்னந்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி பெரிய பெருசெல்லாம் ஏக்கர் கணக்கில் இருக்கும். அதை வந்து சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டுருப்பாரு. அவருக்கு எழுதி வச்சுருப்பாங்க, அவருக்கு தென்னை மரம் எப்படி இருக்கும், அதுலேருந்து எப்படி என்ன பண்ணணும் அது எதுவுமே தெரியாது. அவர் குழந்தையா இருக்கும்போது இங்கே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் காலேஜ்லேருந்து எல்லாமே இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டார். அப்பாங்க அவர் அங்கேருந்து வந்து அதை எப்படி விற்கிறதுன்னு பார்ப்பாரு. அவரை வந்து குற்ற உணர்வு ஏற்படுத்துவாங்க. ஆனால் எதுவுமே தெரியாத அவ்வளோ மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோப்பை சரியாக பராமரிக்க முடியாமல் அது வீணாக போகிறதுக்கு அதை கொடுத்துடலாம்,
அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு அழகான பொருள், செழிப்பான பொருள் நமக்கு என்னன்னே தெரியாம நம்ம கைக்கு வரும் பொழுது நமக்கு பதட்டமா தான் இருக்கும். நம்மளால அதுக்கு ஏதாவது ஆயிடுமோ, இது எத்தனை பேரோட உழைப்பு, பல வருஷ முயற்சி அது. அப்போ அதை கொடுக்கணுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அவருக்கு வந்து நகைகளையோ இல்லை இந்த லேண்டை வித்துட்டு அதுக்குள்ள பணத்தையோ அவருக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். இல்லை அவரை தொந்தரவு பண்ணாம இங்க இருக்கிறவங்களே அதை பிரிச்சு எடுத்துக்கலாம். தேவையில்லாம அவர் அங்கிருந்து வந்து அலைஞ்சிட்டு இருப்பாரு. சில பேருக்கு இங்க இருக்கிறதுக்கு வீடு கூட இருக்காது, ஹோட்டல்ல தங்கி இதை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் நான் பார்த்தேன். எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிறைய விஷயங்கள் முட்டாள்தனமா நானே பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு சொந்த ஊர்ல வீடோ ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பின்னாடி பிடிச்சி அதை இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சொந்தக்காரங்களோட கண்ட்ரோல் வந்து என் மேலே இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னோட இதில் இன்டர்ஃபியர் ஆகிறது எனக்கு எப்போதுமே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இந்த வீடு இருக்கிறதுனால நான் அவங்கள பார்க்குற மாதிரி, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் போல்டாக இந்த முடிவை எடுத்ததால் அவங்களாம் இப்போ என்கிட்ட வரப்போகிறது இல்லை. பேரண்ட்ஸ் சில சமயத்தில் குழந்தைங்களோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி சொத்துங்களை எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை வந்து டிசைட் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் எப்போதும் தரப்போகிறதும் இல்லை, யூஸ் ஆக போகிறதும் கிடையாது. நம்ம அங்கேயே இருந்தோம், வாடகைக்கு விட்டோம், கடை இருந்துச்சு, அதுலேருந்து நமக்கு இன்கம் வந்தது, அந்த இன்கம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இதெல்லாம் வச்சுக்கணும். எந்த யூஸுமே இல்லாமல் லைஃப்பில் எப்போதுமே யூஸே ஆகாத ஒரு பொருள் அழகாக இருக்குது இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. அங்கே இருந்த மாமரம் தென்னை மரம்லாம் நான் தான் வச்சேன் சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது. இப்போது ஒரு 6 வயசு பையனுக்கு அந்த மரம் வந்து காய் பழம் எல்லாம் கொடுக்குது. எனக்காக யாராச்சும் எங்கேயாச்சும் மரம் வச்சுருப்பாங்க. அதுதான் லைஃப். நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே இருக்கிறவங்க கூட தான் நான் இருக்கேன். இதான் என்னோட ஊர். வாழும் பொழுது நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா மனிதர்கள், அவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்களால தான் நமக்கு நம்ம இருக்கிற இடம் சந்தோஷமாக அமையுது. ஊர் அது கிடையாது. இப்போ அந்த ஊரில் இருந்தால் நான் நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவங்க சொல்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அப்புறம் அவங்க நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க, அது மாதிரி நானும் பார்த்து நடந்துக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நான் அந்த ஊர்லேயே இருக்க முடியும். அதே மாதிரி தான் என் குழந்தையும் இருக்க முடியும். அதை தவிரவும் எனக்கு அந்த ஊர்லேருந்து எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஸோ அப்படிலாம் நம்ம வந்து அங்கே இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? இப்போ இந்த ஊரில் நம்ம இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். வெளியூர்லேருந்து வந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம லைஃப்பில் எப்போதும் நம்மளாம் எங்கே இருக்க முடியுமோ, சந்தோஷமாக இருக்க முடியுமோ, அதுதான் நம்மளோட சொந்த ஊர். அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்கணும். அந்த வீடு அங்கே இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நான் யூஸே பண்ணல, அதுக்கு ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நிறைய பேர் நினைக்கலாம் அது அங்கே தானே இருக்குது, உன்னை என்ன பண்ணுது அப்படின்னு. பட் நம்ம கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்துச்சு அப்படின்னா அந்த உலகம் ஃபுல்லாகவே பார்க்க முடியாது. கண்ணு கலங்கிட்டே இருக்கும், படிக்க முடியாது, எதையும் தெளிவாக பார்க்க முடியாது. அந்த தூசி உறுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் எனக்கு அந்த வீடு உறுத்திக்கிட்டே இருந்தது. தூங்க முடியல, என்னோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறேன்னு என்னால் யோசிக்க முடியல. அது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போய் அதை பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஏங்கிற கொஷின் மார்க் எப்பயுமே இருக்கும். எத்தனையோ நாள் நான் தூங்காமல் 12 மணி நேரம் அந்த பஸ்ல எல்லாம் போயிருக்கேன். அதுக்கு பதிலாக நான் எங்கேயாவது வேற ஊருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தாலும் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். அதனால இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். நான் இதை விட மோசமாக டென்ஷனாக இருக்கக்கூடிய வாரிசுகள் நிறைய பேரை வந்து இந்த லேண்டு விற்கும்போது பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால இதெல்லாம் நான் சொல்கிறேன். எல்லாம் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க. பேரண்ட்ஸ்க்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாமே போனதுக்கு அப்புறமா அதில் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண டைமு அது இது எதுவுமே இருக்காது, பிரயோஜனமே இருக்காது. ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு இருக்க போகுதுன்னு நினச்சி நம்ம அதை செய்கிறது வேற, அதில் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சே தெரிஞ்சே பண்ணுறது வேற இல்லையா? ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமே டைம் ஆகிறதுக்குள்ளே முடிவு பண்ணுங்கள். எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகும் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நம்மளோடது நாளைக்கு வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம அதை கொடுத்தோம், நமக்கு வந்து வேற ஒருத்தர் இந்த மாதிரி வீடு கட்டி வச்சிருந்தார், எல்லாமே பண்ணி வச்சிருந்தார், நம்ம இங்கே வந்துட்டோம். அது மாதிரி ஒரு அழகா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை.
ஒரே இடத்துல பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப் நகராது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல காலம் தாழ்த்தாம உங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து யோசிச்சு முடிவெடுங்க. பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்களே உங்களுக்கு மென்டார் தெரிஞ்சவங்க மெச்சூர்டான பீப்புள் உங்கள் சர்க்கிளில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசி டிசைட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு குற்ற உணர்வே கிடையாது. நம்மளே பேரண்ட்ஸால தான் வந்தோம், அதனால இது அவங்களோடது. அந்த மாதிரி வீட்டை வச்சுருந்தாதான் அது பேரண்ட்ஸோடது, அதுதான் அடையாளம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளே அவங்களோட அடையாளமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பொருள் நமக்கு அடையாளமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அது மன அமைதியும் சந்தோஷமான வாழ்க்கையும் நிறைய இளமை காலங்கள் நிறைய நேரம் அதைத்தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி பொருட்களை கிடையாது. அதனால எல்லாரும் யோசிச்சு மெச்சூர்டாக இருங்க. சீக்கிரமே எல்லா விஷயங்கள்லையும் முடிவெடுங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.